வணக்கம். Chokkalingam Palaniappan, Director Prakala Wealth Management. இதுக்கு முன்னால் நம்ம RBI bonds பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த பாண்ட்ஸ் 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கையில் பார்த்தது. சப்ஸ்கியூன்ட்லி அந்த 7.75% தரக்கூடிய பாண்டுகளை RBI க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நோ மோர் அவைலபிள். இப்போ அதற்கு பதிலாக இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் படி சமீபத்தில் 26 ஜூனில் புது பாண்டுகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் 2020 taxable. இதுதான் அதனுடைய பெயர். ஃப்ளோட்டிங் ரேட்னு கொடுத்துருக்குது, நேம்லேயே கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ரேட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். அதுதான். ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் நம்ம ஹோம் லோன் வாங்குகிற மாதிரி அரசாங்கம் அந்த பாண்டுகளுக்கு தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்கு. ஸோ இப்போ இதில் யார் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இண்டியன்ஸ் ஆன் அ சோல் பேசிஸ் ஆர் ஜாயிண்ட் பேசிஸ் ஆர் எய்தர் ஆர் சர்வைவர் பேசிஸில் நீங்கள் முதலீடு செய்யலாம். HUF முதலீடு செய்யலாம். மைனர்ஸு முதலீடு செய்யலாம். பேமெண்ட் த்ரூ செக்கு, டிராஃப்ட்டு அல்லது ஆன்லைன் மோடு. கேஷ் அப் டு 20,000 rupees வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டிமேட் அக்கௌண்ட்டு தேவையில்லை. நாமினேஷன் வசதி இருக்குது, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாண்டு நான் டிரான்ஸ்ஃபரபிள். நீங்கள் வாங்கி நான் இன்னொருத்தர் பெயருக்கு மாற்றுறேன் அப்படின்லாம் செய்ய முடியாது. எக்ஸப்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் டு நாமினிஸ் அண்ட் லீகல் ஹியர்ஸ். அந்த சுச்சுவேஷனை தவிர்த்து வேறு எதற்காகவும் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எவ்ரி இயர் வட்டி 2 முறை கொடுப்பாங்க, January 1st அண்ட் July 1st. ரைட் நவ் 7.15%. ஸோ இப்போ நீங்கள் ஜூலை மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா January 1st உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கிடைக்கும். ஸோ கியூமுலேட்டிவ் ஆப்ஷனை இந்த முறை தூக்கிட்டாங்க. பழசில் எய்தர் கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் அல்லது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் தூக்கிட்டாங்க. மெயின் ரீசன் பீயிங் ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருக்கிறதுனால. 7.15% ரைட் நவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்ரி 6 monthsக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் ரீசெட் ஆகும். ஐ மீன் January 1st அண்ட் July 1st இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபரிசீலனை செய்வாங்க. சேமாக கன்டினியூ பண்ணலாம், இதை விட அதிகமாக கொடுக்கவும் செய்யலாம், இதை விட இறக்கவும் செய்யலாம். இது ஆல்ரெடி எல்லா ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸுக்கும் இந்த மெத்தடை கொண்டு வந்துட்டாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, செல்வமகள் திட்டம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் இப்போ. ஸோ அதே மாதிரி இப்போ RBI பாண்ட்ஸ் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் 2020 கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரு குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த பாண்டுகளுக்கு பேஸ் ரேட்டாக எடுத்திருக்காங்க. அதை விட 0.35% அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா NSEக்கு 6.80%, அதை விட 0.35% அதிகமாக 7.15% இப்போ ரைட் நவ் கொடுக்குறாங்க. இந்த RBI பாண்ட்ஸில் ஒரு குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி ஸ்மால் சேவிங்ஸ் திட்டங்களில் பூரா மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்குது. பட் RBI பாண்ட்ஸில் நோ மேக்ஸிமம் லிமிட். நீங்கள் 1 லட்சமும் போடலாம், 10,000 போடலாம், 10 லட்சமும் போடலாம், 10 கோடியும் போடலாம். தெர் இஸ் நோ லிமிட் ஆன் இட். டேர்ம் ஸ்டாண்டர்டாக 7 years எல்லாத்துக்குமே. மினிமம் அமௌண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது 1,000 rupees அண்ட் தென் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். TDS அப்ளிகபிள். எல்லாருக்குமே இது TDS பிடிக்கிறத பிடிச்சிருவாங்க. ரைட் நவ் 7.5% TDS பிடிக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ்வலாக 10% இருந்தது. அப்படி இல்லை, TDS பிடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கின எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TDS பிடிக்காமல் இருப்பாங்க. பாண்ட்ஸை நீங்கள் வேறு இடத்துல போய் பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியாது. அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் எடுக்கணும்னா அது அப் டு 60 years ஏஜ்டு பீப்புளுக்கு கிடையாது. எபவ் 60 years அப் டு 70 years உள்ளவங்களுக்கு லாக்இன் பீரியட் 6 years. 7th இயரில் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி 70 to 80 years ஏஜ் இருக்கவங்க அவங்களுக்கு 5 years லாக்இன் பீரியடு. 6th or 7th இயரில் அவங்க எடுத்துக்கலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய எபவ் 80 years பீப்புளுக்கு 4 year கம்பல்சரி லாக்இன்னு 5, 6, 7வது வருஷங்களில் எடுத்துக்கலாம்.
அப்படி எடுத்துக்கையில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பீனல் இன்ட்ரெஸ்ட்னு இருக்காது. அவங்க பீனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலை, அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூ ஃபார் த லாஸ்ட் 6 months அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்குவோங்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபா வட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதில் 5,000 ரூபாயை பிடிச்சிக்கிட்டு 5,000 ரூபாயை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தருவாங்க. ஸோ இது யார் போடலாம்? ஆர்பிஐ பாண்ட்ஸு அல்டிமேட் சேஃப்டியை எதிர்பார்க்குறவங்க, சாவரின் கேரண்டியை விரும்புகிறவங்க, ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க போன்ற அனைவருக்கும் இந்த பாண்டு வந்து சூட் ஆகும். பர்டிகுலராக ரிட்டையர்ட் பீப்புளு, கேரண்டீடான இன்கம் வேணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு கேரண்டீடு வேணும், எக்காரணம் கொண்டு நான் ஏமாறக்கூடாது, வாட் வி கால் அஸ் கிரெடிட் ரிஸ்க் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அல்டிமேட் சேஃப்டியை விரும்புகிறவங்களுக்கு வந்து தாராளமாக ஆர்பிஐ பாண்ட்ஸில் நீங்கள் போய்க்கலாம். யார் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதிக வருமானம் வேணும், கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு டேக் ரிஸ்க், எனக்கு அதிக வருமானம் வேணும், எனக்கு 7.15% போதாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இதில் முதலீடு செய்யாமல் இருக்கலாம். ஸோ என்ஆர்ஐஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இதில் பண்ண முடியாது, கவர்மெண்ட் பாண்டில் பண்ண முடியாது. Having said that, this is one of the best investments available. Second thing வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை கம்பேர் பண்ணையில் திஸ் இஸ் ஃபார் சுப்பீரியர். ஏன்னா எஸ்பிஐனுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்லாம் எனிவேர் பிட்வீன் 5.1 to 5.3 அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அனதர் ஒரு 0.6 கூட இருக்குது. ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு 5.9 அந்த ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்குது. வேறு இங்கே வந்து 7.15, ஸோ விச் இஸ் 1.25% அதிகம். ஸோ அப்படிங்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி அட்ராக்டிவ் வித் சாவரின் கேரண்டி. நன்றி. மீண்டும் ஒரு முறை இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.